Welcome to our Sunday sermon. Today we look at becoming like God. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய மேன்மையான வார்த்தைகளை செய்தியை சுதந்திரித்துக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறார். உங்கள் பிதா எத்தனை பேருக்கு என்னுடைய பிதான்னு சொல்றீங்க? மை ஃபாதர். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா, என்னுடைய பிதா, ஃபாதர், தகப்பன், அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறார். அதுபோல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். அதுபோல நானும் பூரண சர்க்குணராக இருக்க அர்ப்பணிக்கிறேன். இன்றைய செய்தி தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய நோக்கமும் நம்மை குறித்து. Be you perfect even as your Father in heaven is perfect. உங்களுடைய பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறார். அதுபோல் நீங்களும் மாறணும் என்று இயேசு கிறிஸ்து தமது மலை பிரசங்கத்திலே சொன்னதை நாம் வாசித்தோம். நம்முடைய இயேசு கிறிஸ்துனுடைய நோக்கம், இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பம் என்னை பற்றி, உங்களை பற்றி என்னது? அவருடைய விருப்பம், the desire of Jesus. இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பம் நம்ம எல்லாரும் பிதாவை போல பூரண சர்க்குணராக இருக்கணும். பூரண சர்க்குணர், ஆங்கிலத்தில் அது பெர்ஃபெக்ட் அப்படின்னு போட்டிருக்கு. கம்ப்ளீட். இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பம் அது. பிதாவை போல நம்ம மாறணும்னு, பிதாவை போல நம்ம மாறணும் என்பது அவருடைய விருப்பம். சரி, நம்ம பிதாவின் விருப்பத்தை பார்ப்போமா? பிதாவின் விருப்பம் என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் அதை நமக்கு அந்த ரகசியத்தை உடைத்து சொல்லுகிறார். 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எல்லாரும் சந்தோஷமா இல்ல செல்வம்? எவர்களை தேவன் முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி முன் குறித்திருக்கிறார். பிதாவின் விருப்பம் இப்ப என்ன நமக்கு தெரிந்ததா? சொல்லுங்க. குமாரன் என்பது இயேசுன்னு சொல்லுங்களேன். இயேசுவை போல மாறணும். இயேசுவின் விருப்பம் என்ன? இயேசுவை, பிதாவை போல மாறணும். பிதாவின் விருப்பம் என்ன? இங்க இயேசுவின் விருப்பம் என்ன? இந்த ரெண்டு பேருமே நம்மளை குறித்து எப்படி நினைக்கிறாங்க? அதுக்காக சந்தோஷமா கையை தட்டி ஒரு அலையில சொல்லுவோமா? பிரைஸ் எல்லாம். இருவருடைய விருப்பமே இயேசு எப்படி நினைக்கிறாரு? நீங்க எல்லாரும் எங்க அப்பா அம்மா இருக்கணும். அப்பா என்ன நினைக்கிறாரு? நீங்க எல்லாம் என் மகன் மாதிரி இருக்கணும். நம்ம யார் மாதிரி இருக்கிறோம்னு தெரியல. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. கவனித்து கேட்பீங்களா? இந்த ரெண்டு விருப்பத்தை இந்த காலையில் நம்ம சிந்திக்க போகிறோம். Father's desire about me, Jesus desire about me. இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்காங்க என்றால் அவங்கள போல மாறணும், அவங்கள போல மறுரூபமாக வேண்டும்.
அவர்களை போல நம்ம கேரக்டர்லையும் இமேஜ்லையும் மாறணும். அவர்களை போல குணாதிசயத்திலையும் தோற்றத்திலையும் மாறணும். தோற்றத்தில் சீக்கிரமாய் இயேசு வரும்போது மாறப்போகிறோம். எத்தனை பேர் ஆவலோடு காத்திருக்கிறீங்க? அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம் என்றால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகையில் என்ன நடக்கும்? முதல்ல என்ன நடக்கும்? கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள என்ன நடக்கும்? நம்ம எல்லாரும் மறுரூபம் ஆகுவோம். டிரான்ஸ்பிகரேஷன். அதுக்காகத்தான் தேவனுடைய அந்த மகா பெரிதான நோக்கத்துக்காகத்தான் நம்ம எல்லாரும் இங்க கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை ஆவியானவர் செயலாற்றுகிறார். பிதாவின் விருப்பம், குமாரனின் விருப்பம், பரிசுத்த ஆவியானுடைய செயல். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2 நிருபம் 3 அதிகாரத்திலே நாம் பரிசுத்த ஆவியானுடைய செயலை பார்க்கிறோம். 17, 18 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அந்த ஆவியானவரால், பரிசுத்த ஆவியானவரால், அவராலே நாம் ஆவியாயிருக்கிற கர்த்தரால், ஆவியானவரால் நாம் எல்லாரும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த நல்ல நோக்கத்தை புரிந்து கொள்ளும் அறிவை உனக்கும் உங்களுக்கு எனக்கும் தருவாராக. மந்த ஒரு உணர்வோடு இருந்தால் மிருக குணமுள்ள மனிதன் இதையெல்லாம் அறியான். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள் இது அவர்களுக்கு புரியாது. முக்காடு எடுக்கப்படும் போது, மனம் திரும்பும் போது, அந்த முக்காடு நீங்கிவிட்டால் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த நோக்கம் அப்போதான் எனக்கு தெரிய வரும். கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாருடைய முக்காடுகளையும் கர்த்தர் நீக்கி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். யாரெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறோமோ அவர்களுடைய இருதயம் தேவனுடைய நோக்கத்தை அருமையாக புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை தேவன் படைக்கும் போதே அந்த நோக்கத்தோடு தான் படைத்தார். முதல் வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, அவர் நம்மை அவருடைய சாயலிலே தான் படைத்தார். வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். போதும், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆண்டவருடைய படைப்புகளிலே எத்தனையோ படைப்புகளை பார்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு முகம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாயல். சிங்கத்துக்கு ஒரு சாயல், யானைக்கு ஒரு சாயல், பூனைக்கு ஒரு சாயல், குதிரைக்கு ஒரு சாயல், புலிக்கு ஒரு சாயல். இமேஜ் எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு சாயல் கொடுத்தார். ஆனால் மனிதனை படைக்கும் போது அவனை என்ன சாயலை படைக்கலாம்? நம்மள மாதிரியே படைச்சிருவோம். நம்ம எல்லாரும் தேவ சாயலை பெற்றவர்கள், தேவனுடைய மகிமையை பெற்றவர்கள். தேவன் மனிதனை படைக்கும் போது ஏதோ ஒரு குதிரை மாதிரி, ஏதோ ஒரு யானைக்குட்டி மாதிரி நம்மளுக்கு சாயல் அல்ல, அவரை போல படைத்தார். அவருடைய சாயல் நம்மளே பதிக்கப்பட்டது. அல்லேலூயா. காலங்கள் நடுவிலே சாயலையும் காலங்கள் நடுவிலே சுபாவத்தையும் இழந்து போனாலும் மீண்டும் இயேசு கிறிஸ்து வந்து இழந்து போன மகிமையை, இழந்து போன சாயலை
மனிதனுக்கு திரும்பவும் கொடுப்பதற்காக தேவனாயிருப்பதை, தேவனோடு கூட இருக்கிறதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக மாறி நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை தேவ சாயலாக மாற்றும் ஒரு பெரிய அன்பின் திட்டத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். நாம் அவரை போல மாற வேண்டும். நாம் அவரை போல மாற வேண்டும். எல்லாரும் மகிழ்ச்சியோடு அல்ல செல்வோம். எனவே நான் அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த ஆரம்ப காலத்தில் நம்ம அடிக்கடி படிக்கிற ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுடைய கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் வைச்சிருந்தீங்கன்னா 76வது பாடல் நான் படிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் படிக்க விரும்புகிறேன். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கியே நீ முதற் பெயரானீரோ, தந்தை நோக்கம் அனாதி என்றோ. இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறது என்ன? பிதாவின் விருப்பம், இயேசுவினுடைய விருப்பம். என்னை குறித்து தேவன் என்ன விருப்பம் வைத்திருக்கிறார்? எத்தனை பேர் அதை அறிந்து கொள்ள ஆசையா இருக்கிறீங்க? அல்லேலூயா. என்னோடு இணைந்து படிப்பீர்களா? அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீ முதற் பேரானீரோ, தந்தை நோக்கம் அனாதி அன்றோ. உருவாக்கிய நீ முதற் பேரானீரோ, தந்தை நோக்கம் அனாதி அன்றோ. என் இயேசுவே நேசித்தீரே, எம்மாத்திரம் மண்ணான நான். ஹல்லேலூயா. இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானீரே. மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானீரே. சபையாமும் சரீரம் சீர் பொருந்திடவே இவாய்
அந்த நாட்களில் செய்தியாகவே பாட்டு இருந்துச்சு. என்ன? பிதாவின் நோக்கம் நிறைவேற தந்தை நோக்கத்தை புரிந்து கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு நம்மத்தில் ஞாபகம் ஊட்டும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய முழு விருப்பமுமே நாம் அனைவரும் தேவ சாயலாக மாறுவதற்கு தான். அர்ப்பணித்து அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வளர்ச்சி அடைய வேண்டும், மறுரூபமாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வளர்ந்தால்தான் மாற்றங்களும் மறுரூபங்களும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் வளர விரும்புறீங்க? உங்க உள்ளத்துல ஒரு கேள்வி வைக்கிறேன். எத்தனை பேர் வளரவும் மாறவும் மறுரூபமாக விரும்புறீங்க? இன்றைய திருச்சபையில இது ஸ்தம்பித்து நிற்கிறது. அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. என்னது? வளர்ச்சி. உலக பிரகாரமான வளர்ச்சி கொடிகட்டி பறக்குது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படியே நிற்குது. அதனால் மாற்றங்களோ மறுரூபங்களோ காணப்படாமல் இருக்கிறது. growth and டிரான்ஸ்ஃபார்மேஷன் அடையணும்னா, மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் என்னிலே வளர்ச்சி இருக்க வேண்டும். நான் வளரும் போதுதான் மாற்றங்களை இந்த உலகம் பார்க்கும். அதன் முடிவு ஒரு நாள் எக்கால சத்தம் கேட்கும் போது மறுரூபமாவே. growth, transformation and transfiguration. இப்பொழுது வளர்ச்சி, மாற்றம், மறுரூபம், முடிவிலே அவருடைய வருகையில் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்காகவே நம்மை எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து ரட்சித்து கொண்டு வந்து உங்க உட்கார வச்சிருக்கார். எப்படிப்பட்ட பின்னணியத்திலிருந்து கொண்டு வந்து ரட்சித்திருக்கிறார். எந்த வயதில் பிடித்தார், எந்த சூழ்நிலையில பிடித்தார், மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் குறுக்கிட்ட அந்த நாள், என் வாழ்க்கையை திருப்பிய நாள் ஒருபோதும் மறக்க கூடாது. அப்பதான் என்னை கர்த்தர் பிடித்ததின் நோக்கம் என்னோடு கூட எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கும். ஆண்டவருடைய சத்தம் துணிச்சு பேசிக்கிட்டே இருக்கும். உன்னை இந்த நோக்கத்துக்காக பிடிச்சிருக்கேன், உன்னை தேவ சாயலாக மாத்த, உன்னைய பெரிய ஆளாக மாத்துறது இல்லை, உன்னைய தேவ மனுஷனாக தேவ சாயலாக மாற்றுறதுக்காக பிடிச்சிருக்கேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். வேகமான உலகத்திலே பறந்து சென்று கொண்டிருக்கிற இந்த மானுட வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் நிறைவேறாமலே நாட்கள், ஜீவ நாட்களை கடந்து கொண்டே போய்விடாமல், ஸ்டாப் and think it over. கொஞ்சம் நின்று யோசிங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, நில், கவனி, புறப்படு. பிரைஸ் தி லார்ட். நிக்கிறதுக்கு யாருக்குமே, நின்று யோசிக்கிறதுக்கு யாருக்குமே மனம் இல்லை, நேரம் இல்லை, சூழ்நிலை இல்லை. கம்ப்ளீட் ஷெட்யூல்டுக்குள்ள அடைச்சிட்டான் பிசாஸ். கம்ப்ளீட் ப்ரோக்ராம்குள்ள அடைச்சிட்டான். நீங்களோ தேவனுடைய பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த திருச்சபையில தேவன் இணைத்திருக்கிற அன்பின் உள்ளங்களை, உங்கள் மேல இருக்கிற நோக்கத்தை மறந்து போகாதீங்க. தேவன் உங்களை சந்தித்து இந்த திருச்சபையில கொண்டு வந்து சேர்த்ததினுடைய நோக்கத்தை மறந்து போகாதீங்க. 3 ஆலோசனைகளை உங்களுக்கு நான் சொல்லி நான் ஜெபித்து அர்ப்பணிக்க விரும்புகிறேன்.
இந்த பெரிய ஆசீர்வாதமான நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறதுக்கு முதலாவது நான் அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அல்லேலூயா. Have intelligence about God. நம்முடைய கவனிங்க, அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். அல்லேலூயா. நான் தேவசாயலாக மாற வேண்டும் என்றால் சும்மா வந்துட்டு போனா முடியாது, காணிக்கை கொடுத்தா முடியாது, பாட்டு படிச்சா முடியாது, ஊழியத்துக்கு போனாலும் முடியாது, என்ன செஞ்சாலும் முடியாது. எது தேவை? அவரை அறிகிற அறிவு தேவை. ஆங்கிலத்தில் நல்ல வார்த்தையை தேவன் எனக்கு கொடுத்தார். இன்டெலிஜென்ஸ், நுட்பம், அறிவு நுட்பம், தேவனை குறித்த அறிவு நுட்பத்தை பெற்றுக்கொள். ஸ்கூல்ல டல் ஸ்டூடெண்ட், பிரைட் ஸ்டூடெண்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இருப்பாங்க. மந்தமான மாணவர்கள், சராசரி மாணவர்கள், சிறப்பான மாணவர்கள். அதெல்லாம் உலக பிரகாரமான கிளாஸ் ரூம்ல தான். ஆனால் இங்க எல்லாருக்கும் ஆண்டவர் யாரையும் மந்தமாகவோ சராசரியாகவோ இல்லை, எல்லாருமே இன்டெலிஜென்டா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் சந்தோஷமா எல்லையில சொல்வீங்களா? போதும்பா எனக்கு 35 மார்க்கு, அப்படி இருக்கக்கூடாது. 2 பேர் கண்ணீர் வடிச்சாங்க. ஒரு கண்ணீர் என்னன்னா 99 மார்க் வாங்கின பாப்பா 1 மார்க் வாங்கலன்னு கண்ணீர். ஏமா 99 மார்க் வாங்கியிருக்க, அழுதுகிட்டு இருக்க, 1 மார்க் போடல. நான் எழுதுனதை பார்க்கல. இன்னொரு பையன் எழுதிக்கிட்டு இருக்கான், அவன் 34 மார்க், 1 மார்க் வாத்தியார் போடலையே. அவனுடைய லைஃபே 1 மார்க்ல 34க்கு அவன் அழுகிறான். அந்த பிள்ளை 99ல இருந்து 1 மார்க் வாங்கியிருந்தா 100க்கு 100 அடிச்சிருப்பேன்னு. நீங்க எப்படி அழுக போறீங்க? 34 99 போதியா? 34 மார்க் வாங்கி பாஸ் ஆனா போதும். அதில் அந்த காலத்தில் நான் படிக்கும் போது இருந்த ஜிஹெச் கவர்மெண்ட் ஸ்கூல்கள்லாம் 17 மார்க் வாங்கினாலும் போதும், பேசலாம் 25 மார்க் வாங்கினாலும் போதும், போட்டு தள்ளி பாஸ் பண்ணிடுவார். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவரை அறிகிற அறிவிலே ஆவலும் தாகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்பதாங்க அந்த சாயல் வரும். அல்லேலூயா. அப்போதுதான் அவருடைய சாயல் வரும். நிறைய பேருக்கு அவரை அறிகிற அறிவு தேவையில்லாம வளர்றாங்க. அவரை அறிந்து கொள்ளணும்னு ஆசையற்றவர்களாக இருக்கிறதை பார்க்கிறேன். செய்தி வேளையில கவனிக்கிறது கிடையாது, வேதத்தை ஊன்றி படிப்பதில்லை, ஆண்டவர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் அறிந்து கொள்வதற்கான ஆவல் உள்ள இதயத்தை திறப்பதும் இல்லை. கொரிந்து சபையை போல நிறைய பேர் இருக்கிறாங்க, குழந்தைகளாக இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபுட், திடமான ஆகாரம் கொடுக்க முடியவில்லை. உங்களுக்கு திரும்ப திரும்ப பாலை தான் கொடுக்க வேண்டி இருக்குது. ஏன்? till now you are babies in Christ. இப்போ வரைக்கும் நீங்க எப்படி தான் இருக்கிறீங்க? குழந்தையா தான் இருக்கிறீங்க. ஆனா நிறைய சபையில குழந்தைகள் சத்தியம் பேசுது. சின்ன பையங்க சண்டே ஸ்கூல் மாணவர்கள் அடிச்சு தூள் பறத்துறாங்க, ஏசு கிறிஸ்துனா யாருன்னு அடிச்சு தள்ளுறாங்க நிறைய சபைகளில். எவ்வளவு வருஷம் ஆனாலும் அவரை அறிவே இல்லை. அவரை அறியாமலே எப்படி அவர் சாயல் உனக்குள் வரும்? கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. தேவனை அறியாமல் நான் எப்படி தேவ சாயலை அடைய போகிறேன்? கைதட்டிட்டே போயிடலாமா? படித்திருந்தாலும் படிக்காமல் போனாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவ ஞானமாக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக புஸ்தகங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, படிக்கலாம். அநேக வேதாகங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணலாம். கண்டிப்பாக தேவை தேவை. ஆனால் உன் உள்ளம் தேவனை அறிவதற்காக வாஞ்சிக்குமே என்றால் அவர் உனக்கு நீ வைத்திருக்கிற வேத புத்தகத்திலிருந்து அவரை அறிகிற அறிவை செய்தி வேளையிலே
யார் மூலமாகவும் உனக்கு அதை கொடுப்பதற்கு நல்லவராக இருக்கிறார். எபிரேய சபையார் அவங்க நிறுத்தி விட்டார்கள், புரிந்து கொள்வதிலே நிறுத்தி விட்டார்கள், தீர்மானம் எடுக்கதை நிறுத்தி விட்டார்கள். ஆனாலும் அவங்க மந்த நிலைமையில ஆகி அவங்களுடைய வருஷத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசமாக இருந்தது. வருத்தப்பட்டார் பவுல். காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டியவர்கள், நீங்கள் இன்னும் பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். நான் சொல்ற சத்தியமெல்லாம் உங்களுக்கு அறியணும்னா பூரண ஞானேந்திரியம் உள்ளவர்களுக்கே தகும். எப்படி நிருபம் 5ஆம் அதிகாரம் 12 முதல் படிங்க. இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் எம்எஸ்சி மாணவனுக்கு ஏ ஃபார் ஆப்பிள் சொன்னா எப்படி இருக்கும்? உட்காரவே மாட்டேங்கிறாங்க. இப்ப விபிஎஸ்ல நம்ம பையங்களை சீனியர் ஆயிட்டாங்கன்னா நம்ம கூட சின்ன பிள்ளைங்க கூட உட்காரவே மாட்டான், அப்படி தள்ளி போய் உட்காந்துருவான். ஏன்னா அவனுடைய ஸ்டேஜ் வேற. சின்ன பிள்ளைங்களாம் துள்ளி பூசிட்டு இருப்பாங்க, பெரியவங்களாம் அப்படியே கை கட்டி நிற்பான். அவன் ஸ்டேஜ் வேற. ஆனால் அந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாங்க? காலத்தை பார்த்தால் பனைமரத்துல பாதி, வளர்ச்சியில பார்த்தா காளான் மாதிரி இருக்காங்க. ஆள் எப்படி இருக்காங்க? வளர்த்தி 10 வருஷ விசுவாசி, 20 வருஷ விசுவாசி, 30 வருஷ விசுவாசி. எட்டி தான் பார்க்கணும். ஆனால் ஆவிக்குரிய அறிவு இல்லை. அது எதுக்கு? அவங்க எளிய தமிழாக்கத்தில் படித்து பார்த்தேன். அவர்கள் புரிந்து கொள்வதை, கர்த்தரை அறிகிற அறிவை தேடுவதை நிறுத்திவிட்டார்கள். Stop their understanding about God. தேவனை அறிந்து கொள்வதற்குரிய சிந்தையில அவங்கள சாத்தான் டல் ஸ்பிரிட்டை கொடுத்து, போதுமையா நீங்க அப்படி இருக்காதீங்க, நீங்க அப்படி இருக்காதீங்க, நல்லா அவரை அறிகிற அறிவிலே வளருங்க. பவுல்கிட்ட போய் கேட்டா சொல்வாரு, அப்பா அவரு பழைய ஏற்பாட்டு நூல்களை கரைத்து குடித்தவர், பெரிய தியாலஜி காலேஜில் படித்தவர். அவரை ஒரு நாள் தேவன் சந்தித்த போது அவருடைய வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள் சொல்லுகிறது, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். போதும். பவுலோட சேர்ந்து எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? முடியாது. நம்மெல்லாம் அவரை அறிகிற அறிவுக்காக என்னத்தை விட்டுருக்கோம்? பைபிளை திறப்பீங்க, படிக்கணும்னு 2 வசனம் வாசிப்பீங்க, அந்நேரம் அண்ணே அப்படின்னு ஒருத்தர் வருவார், பைபிளை மூடிடுறோம். பைபிளை திறந்து ஊக்கமாக படிக்கணும்னு திறப்பீங்க, அந்நேரம் தான் ஃபோன் கால் வரும். அப்போ எதை ஆஃப் பண்ண? பைபிளையா ஃபோன் காலா? பெரும்பாலானவங்க ஃபோன் பைபிளை தான் அப்படி மூடிட்டு பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னால், அவன் பேசுவான், பேலன்ஸு போகிற வரைக்கும் பேசுவான், நமக்கு பேலன்ஸே போயிடும். அவரை அறிகிற அறிவுக்காக எவ்வளவு நேரம் முக்கியத்துவம் கொடுத்து உட்காருவீங்க? ஆவிக்குரிய சபை விசுவாசிகள், உங்களெல்லாம் மேன்மையாக எண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்களை மேன்மையாக எண்ணுகிறேன். ஏனென்றால் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இன்னும் பல்வேறு பாரம்பரியங்களிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மனிதர்களுக்கு பின்னாலே, பாரம்பரியங்களுக்கு பின்னாலே, ஜாதிக்கு பின்னாலே, பணத்துக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருந்த நம்மை தேவன் சந்தித்து தூக்கி எடுத்துக்கொண்டு, இங்க வாப்பா,
இது இங்கே உட்கார்ந்து வளரு அப்படின்னு சொல்லி நம்மளை சேர்த்திருக்கிறார். அதனால ஐ ஹானர் யூ இன் கிரைஸ்ட், ஐ லவ் யூ இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் உங்களை கனப்படுத்துகிறேன், ஏனென்றால் நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். உங்கள் மேல ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்திற்காக நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே வளருகிறீர்களா? சர்பாசிங் வேல்யூ ஆஃப் நோயிங் கிரைஸ்ட், மேன்மையான அந்த அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அந்த மேன்மையை, அதற்காக பவுல் தன்னுடைய அனைத்தையும் தூக்கி இருந்துட்டு படிச்சாயா படிச்சாயா, அறிந்தாயா 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 அறிந்தாயா, அப்படியே அவன் தேவ சாயலாகவே மாறினான். அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த புதன்கிழமை ஊழியர் கூட்டம் சாத்தூர்ல, ஆசாரியன் குறித்து செய்தி முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பாஸ்டர். ஆனா ஒரு காரியம் நீங்க சொன்னீங்க, நல்ல வசனம் படிப்பா, படிச்சுக்கிட்டே இரு படிச்சுக்கிட்டே இரு, வேதத்தை அதிகமாக படி ஊழியக்காரன், உன் வாயிலே ஜனங்கள் வசனத்தை தேடுவார்கள், நீ சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன், நீ தேவனுடைய இராணுவங்களின் தேவனுடைய செய்தியாளன், உன்னிடத்துல ஜனங்கள் அறிவை தேடுவார்கள், படி நல்லா. அந்த வார்த்தை நான் தொட்டது பாஸ்டர். நான் நல்லா ஜெபம் பண்றேன், 7 மணி நேரம் 14 மணி நேரம் 21 மணி நேரம்லாம் ஜெபம் பண்றேன், பைபிள் மட்டும் படிக்க முடியல பாஸ்டர் அப்படின்னு உள்ளதை என்கிட்ட வந்து ஒரு பாஸ்டர் பேசினார். இதுக்கு பதில் என்ன சொல்லலாம்? ஜெபம்லாம் சரிதான், அதே மாதிரி பைபிளையும் படிப்பா. பிரைஸ் எல்லாம் பவுல் பேதுரு சொல்றாரு, அவரை அறிகிற அறிவிலே வளரு, grow in the knowledge of Jesus. அப்பதான் உனக்கு கிருபை, அப்பதான் உனக்கு சமாதானம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அல்லேலூயா. ஆண் பிதாவையும் அறி, இயேசுவையும் அறி. ஆமென். Know your father and know your savior. உன்னுடைய பிதாவை அறிந்து கொள், உன்னுடைய இரட்சகராம் இயேசுவை அறிந்து கொள். என்ன செய்யலாம்? எங்க போலாம்? அவர் பாதம்தான், அவர் வேதம்தான், அவர் பாதம்தான், அவருடைய வேதம்தான். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். கிடைக்கட்டும் உங்களுக்கு இனிமையான நேரங்கள், கிடைக்கட்டும் உங்களுக்கு தனிமையான நேரங்கள், கிடைக்கட்டும் உங்களுக்கு வேதத்தின் நேரங்கள் கிடைக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வேதமும் நீங்களும் இணைந்திருங்கள், நீங்களும் வேதமும் இணைந்திருங்கள். உங்களை வேதத்திலிருந்து பிரிக்காதீங்க. அப்போதான் இந்த உலகத்தை ஜெயித்து தேவ சாயலாக மாற முடியும் என்பது 100க்கு 100 நான் அடித்து சொல்வேன். கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் வெற்றியாக வாழ இயலாது, தேவ சாயலாக வாழ இயலாது. தியானியுங்கள், தியானியுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். வாலிப பிள்ளைகள் அதிகமாக நேரம் எடுங்கள். உங்களுடைய வாலிப வயது கரைபடாமல் இருப்பதற்கு, தேவ சாயல் உங்களிலே வருவதற்கு, வளர்வதற்கு meditate the Bible, meditate the word of God. அது உன்னை மறுரூபமாக்கும். என்னுடைய 46 ஆண்டு கால கிறிஸ்தவ வாழ்க்கையில சொல்லுகிறேன், வேதமும் நானும் என்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. இன்னும் நான் மாற வேண்டும், இன்னும் நான் மாற வேண்டும். எத்தனை முறை படித்தேன் ஞாபகம் இல்லை, அதிகமாக படிங்க. எத்தனை விசுவாசிங்க, நீங்க எப்படி பைபிள் படிக்கிறீங்க, எப்படி தேவ சாயல் வரும்? உங்க ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க தான் உங்க உதட்டிலிருந்து வர்ற வார்த்தையும் தேவ சாயலாகவே வரும். இல்லாவிட்டால் உலக வார்த்தை தான் வரும். நிறைய சபைகளில் கட்டடம் இருக்குது, சபை இல்லை. சபை கட்டிடங்கள் இருக்கிறது, ஆனா சபையை தான் காணும்.
There are many buildings, church buildings, but no church. உள்ளே நோக்கம் அறிந்தவர்கள் இல்லை. தங்களை அழைத்தவரின் நோக்கம் அறிந்தவர்கள் உள்ளே குறைந்து வருகிறார்கள். மேடையிலும் குறைந்து வருகிறார்கள், சபையிலும் குறைந்து வருகிறார்கள். நோக்கம் இல்லை, அறியவில்லை. விஸ்தாரமான கட்டடங்கள், ஓங்கி நிற்கிற கட்டடங்கள். ஏதாவது சபை அங்க இருக்காப்பா, ஒரு 2-3 பேர் இருக்காங்கப்பா, சபை 2-3 பேர் தான் இருக்கா. பட் மை ஹோலி பிரதர், நீங்களோ எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய சாயலை வளர்வதற்கு வேதத்தோடு இணைந்திருங்கள். பெரோயா பட்டணத்தார் சாட்சியாக நிற்கிறாங்க. இன்னைக்கும் வேத வாக்கியங்களை அவர்கள் தினந்தோறும் ஆராய்ந்து தேடி வாசித்து பார்த்ததினால் அவர்கள் சோர்ந்து போய் சேர்ல உட்கார்ந்தாங்க. அவர்கள் கேரக்டர்ஸே மாத்தினது யா. கேரக்டர்ஸே மாத்துது. எப்படி கேரக்டரா மாத்துது? நோபிள் கேரக்டர்ஸ். ஆங்கில வேதத்தில் படித்தீர்கள் என்றால் நோபிள் கேரக்டர்ஸ், தமிழிலே நற்குணசாலிகள். அதான் தேவன் விரும்புகிற பூரண சற்குணர். வேதத்தை வாசித்தால் have intelligence about God. எத்தனையோ படிச்சு சிறப்பாக மாறணும் விரும்புறீங்கல்ல, பைபிளை படிச்சு சிறப்பா மாறுங்க. மணிக்கணக்காக கிடைக்கிற நேரம் எல்லாம் ஒருத்தர் சந்திக்கும் போது எப்படி பேசணும் தெரியுமா? இன்னைக்கு என்ன படிச்சீங்க, பைபிள் படிச்சான்னு கேட்கறத விட இன்னைக்கு என்ன படிச்சேன்னு கேளுங்கன்னு சொல்லி பாஸ்டர் சொல்லி கொடுத்தார். டெய்லி ஒரு ரேமா உங்களுக்கு கிடைக்கும். நாளொரு மேனியும் புதிய மேனியும். இது உங்களை சிற்பாசிரி மாதிரி உங்களை செதுக்கும். கல்லை சிலையாக மாற்றுகிற அந்த சிற்பாசிரியை போல இது இந்த உயிருள்ள சிற்பாசாரியாம் வேதம் என்னை தலையிலிருந்து பாதம் வரைக்கும் செதுக்கி 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 தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும். பைபிளை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுவான். இரண்டாவது, have an intimacy with God. தேவர் அவருடைய உறவிலே இணைந்திருப்போம். have intimacy with God. அவருடைய ஐக்கியத்திலே. இன்டெலிஜென்ஸ் தேவை, இன்டிமேசி தேவை. இன்டிமேசி என்றால் நெருக்கமான உறவு. எத்தனையோ நண்பர்கள் இருந்தாலும் அந்த நண்பர்கள் வரிசையில் ஒரு 2 பேர் 3 பேர் எப்படி இருப்பாங்க? இன்டிமேட் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. சொந்தக்காரங்க நிறைய இருந்தாலும் இன்டிமேட் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. 12 சீசர்கள்லேயே ஏசப்பாவுக்கே ஒரு 3 இன்டிமேட் டிசைபிள்ஸ் இருந்தாங்களா? அவங்கள தான் ஜெபம் பண்ண கூட்டிகிட்டு போவார். அற்புதம் செய்யணும்னா அவங்கள தான் கூட்டிகிட்டு போவார். அந்த காலத்தில் சுவிசேஷ வெளியத்துக்கு போகும்போது எல்லாருக்குள்ளும் பயம் இருக்கும். இன்றைய வெற்றிக்கு நான் எதுவும் தடையாக இருந்தால் என்னிடத்தில் இருக்கிற அந்த காரியத்தை எடுத்து போடுங்கப்பா, ஜெபம் பண்ணிட்டு அந்த காஸ்பல் டீமில் நாங்கள்லாம் இணைவோம். அந்த நாட்களில் ஒரு யூத்தா ஜெபிக்கும் போதும் ஜெபத்துக்கு முன்னால ஒரு பயம் இருக்கும். இந்த ப்ரேயர்ல பரிசுத்த ஆவியான இறங்குவதற்கு தடையாக என்னிடத்துல ஏதாவது தவறு இருந்தா என்னை மன்னிச்சிருங்க பாட்டு தான் சொல்லிட்டு தான் உள்ள முழங்கால் போடணும். இரண்டாவது தலைப்பு, have intimacy with God. அவருடைய சாயலிலே நான் வளர வேண்டும் என்றால் அவரை அறிகிற அறிவிலே இருக்க வேண்டும், அவருடைய ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். சங்கீதம் 25:14 படிக்கலாம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. போதுமா? என்னை பாருங்க, வாசித்தோம். கர்த்தருடைய ரகசியம்
அவருக்கு பயந்தவங்கிட்ட இருக்குது. இந்த ரகசியம் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் இன்டிமேசி ஆஃப் காட். ரகசியம் என்றாலே என்னதான் அர்த்தம்? நெருங்கினது, நெருங்கினவர்னு அர்த்தம். இந்த நல்ல திருச்சபையில் யாரெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப இன்டிமேட் ஃப்ரெண்டுன்னு உங்க மனசாட்சி சொல்லுது? யாரெல்லாம் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஆர் யூ இன்டிமேட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ்? யுவர் ஜீசஸ் சேவியர் ஜீசஸ். இயேசுக்கு நீங்க நெருங்கிய நண்பரா அல்லது தூரவா? அவர் கை உங்க தோள்ல இருக்கா? ஆர் யூ வாக் வித் ஜீசஸ்? உங்க இதயத்தை ஆண்டவர்கிட்ட ஓபன் பண்றீங்களா? அவரும் உங்ககிட்ட ஓப்பனா இருக்காரா? சிந்தியுங்கள். ரொம்ப க்ளோஸா இருந்தவர் பேதுரு, காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலாம் இயேசுவுக்காக கத்தி எடுத்து மல்குசின் காதை வெட்டினவர் தான். ஆனால் விசாரணை நடக்கும்போது பேதுரு தூரத்திலே பின் சென்றார். ஜீசஸ் இஸ் தேர், Peter is there. ரொம்ப நெருங்கின ஆளு, இப்ப பின்னால போயிட்டாரு. Very close Peter. Now you fall. நீங்க எப்படி இருக்கீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறார். நீங்க எங்க க்ளோஸா இருக்கீங்களா அவருக்கு? அல்லது உங்ககிட்ட க்ளோஸா இருக்கிறவங்க வேற வந்து அந்த இடத்தை பிடிச்சிட்டாங்களா? உங்களுடைய க்ளோஸ் இன்டிமேட் இடத்த வேறே ஒரு நபர்கள், வேறே ஒரு பொருட்கள் பிடித்து விட்டதா? தூக்கி போட்டுட்டு ட்ரூ ஃப்ரெண்ட், உண்மையான நண்பராம் இயேசுவிட்டு அவரை கட்டி பிடிச்சுக்கோங்க. விட்டுறாதீங்க. அவரை கட்டி பிடிக்க விட்டுறாதீங்க. ஸ்லாக்கா இருக்காதீங்க, நிர்விசாரமா இருக்காதீங்க, கவனக்குறைவா இருக்காதீங்க, காது கேட்காத மாதிரி இருக்காதீங்க. இந்த இடத்துல ஒரு இயேசுவின் ரத்தம் சொல்லிட்டு இந்த பிரசங்கத்துல கேளுங்க. இந்த வார்த்தை உங்க காதுக்குள்ள போகட்டும், உள்ள இருதயத்துக்குள்ள போய் தொடட்டும். உங்களுடைய இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது துரத்தட்டும். இயேசு இல்லாத இன்டிமேட் எல்லாம் தூக்கி போடட்டும். இயேசுநாதருடைய பாதத்தில் வந்து விழுந்து, உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு நாதா, உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமும் இல்லை. இட் இஸ் குட் டு பி க்ளோஸ் வித் யூ. 73ஆம் சங்கீதக்காரருடைய கடைசி வார்த்தை, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நல்லது. அங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்து சறுக்கி விழுந்து போகும்போது கர்த்தர் தாங்கின ஆசாப் கொயர் லீடர் எழுதி வைத்த சங்கீதம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னுடைய தனியாத ஆசை, இந்த சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபன் தம்பி தங்கைகள், சகோதரன்மார் சகோதரிகள், முதியோர், குழந்தைகள் எல்லாருமே இயேசுவுக்கு ரொம்ப 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 நெருக்கமானவங்களாக இருக்கணும் என்பதுதான் என் அடியாளத்தின் ஆசை. என்னுடைய ஆசையெல்லாம் அதுதான். யாரும் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடாது, எல்லாரும் அவருடைய கோட்டுக்குள்ள இருக்கணும், அவருடைய வட்டத்துக்குள்ளதான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவருடைய ஐக்கியத்தில் இருங்க. அதுக்கு ஜெப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். முதல் குறிப்பிலே சொன்னது போல, வேதத்தின் தியானத்தை போல ஜெபமும் உங்க வாழ்க்கையை தேவனோடு இணைச்சிக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரேயர் லைஃப் நிறைய பேருக்கு ட்ரை ஆயிடுச்சு. இங்க அமர்ந்திருக்கிற அநேகருடைய ஜெப வாழ்க்கை மங்கிவிட்டது, ஒரு சிலருக்கு மறைந்து விட்டது, பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. ஒரு நாட்கள் முந்தைய நாட்களிலே தேவ சமூக பழக்கம் அருமையா இருந்தது. இப்பொழுது தேவ சமூக பழக்கம்
இல்லவே இல்லை. ஜெபம் பண்ணாமலே வாழ பழகிட்டாங்க. ஜெபம் பண்ணாமலே வாழ பழகிட்டாங்க. தோல்விய ஏற்றுக்கொள்ள பழகிட்டாங்க. சமரசங்களை பழகிவிட்டாங்க. பக்தி வைராக்கியமா வாழ்வதை இழந்து விட்டார்கள். கற்புள்ள கன்னியாக தேவகுமாரனுக்கு எப்போதும் நின்று தன்னை செக் பண்ணி கொள்ளுகிற அந்த அருமையான கான்சன்ட்ரேஷனை இழந்து விட்டாங்க. நீங்க அப்படி இருக்க வேண்டாம்னு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய இணைப்பிலிருந்து எதுவும் உங்களை பிரிக்காது என்று நிச்சயித்தவர்களாகத்தான் நீங்களும் நானும் ஞானஸ்நான தொட்டிகளை இறங்கி ஏறினோம். என்னை கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து எதுவுமே பிரிக்காது. அந்த நாளை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த நாளை நினைவு கூறுங்கள். அறிக்கை செய்து கர்த்தரை துதித்த அந்த நாளை நினைவு கூறுங்கள். நினைவு கூறுங்கள். மறந்து விடாதீர்கள். பிரிக்க விடாதீங்க. சாத்தான் பெரிய திருடன். சாத்தான் திருடன். அவன் திருடுறது முதல் வேலை என்னன்னா, நமக்கும் ஆண்டவருக்கு உறவை திருடுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் திருட்டு வேலை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனுடன் கூட இருந்த உறவைத்தானே திருடினான். இப்ப எப்பயும் போல ஆண்டவர் வந்துட்டு ஆதாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. மரத்துக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிட்டான். முன்பு ஓடி வந்து கட்டி பிடிப்பான் ஆண்டவரை. ஏவாள் பக்கத்துல வந்து நிற்பாங்க. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி, நான் பரலோகம் போறேன்ப்பான்னு போயிடுவார். ஒரு நாள் வந்தா ஆளை காணும். சாத்தானுடைய திட்டம் என்ன? என்னை தேவனுடைய அன்பின் உறவிலிருந்து பிரிப்பதுதான் தேவனுடைய சாத்தானுடைய பலத்த திட்டம். மறந்து போகாதீங்க. உங்க எதிராளி யாருன்னு மறந்து போகாதீங்க. தேவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல ஏசி ரூமில் உட்கார்ந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான்னு போட்டிருக்கா. டைம் தேடி, வகை தேடி ஸ்டீவனை எதெல்லாம் அந்த டிராப்ல தள்ளி அதுல விழுந்துட்டான்னா குற்ற மனசாட்சி வந்துருச்சா, அவ்வளவுதான், கோரம்தான். ஐயோ, அப்படி செஞ்சிட்டேனே, அப்படி செஞ்சிட்டேனே, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கிடுவாரா, ஆண்டவர் என்னை தள்ளிட்டாரே, ஆண்டவருக்கு விரோதமாக நான் இப்படி செய்து விட்டேனே, பேசி விட்டேனே, தூரமாகி விட்டேனே, நல்ல அழுகுடா அப்படி சாத்தா வந்து கொஞ்சம் விசுவாசத்தோடு எந்திரிச்சானா ஒன்னியமாக ஆளெல்லாம் திரும்ப சேர்த்துக்கிட மாட்டார் அப்படின்னு போட்டு தள்ளி தனிமைப்படுத்தி நேராக நரகம் போற வரைக்கும், அந்த நரகத்துல போய் ஐயோன்னு விழுகிற வரைக்கும் விட மாட்டான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மேல இருக்கிறாரு. உன்னை அபிஷேகித்தவர், அவர்கிட்ட போய் அறிக்கை செய்தால் உறவு திரும்பவுமாக மலரும். அல்லேலூயா. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். உறவை நீங்கள் கட்டி எழுப்பி விடுங்கள். அதுக்காக தான் சபை. நீங்கள் ஆண்டவரோடு கூட உறவிலே இருப்பதற்கு நல்ல ஜெப வாழ்க்கையிலையும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையிலையும் கான்சென்ட்ரேட்டட் லைஃப்ல நீங்க இருந்து அவருடைய சாயலை வளர்வதற்காகத்தான் சபையை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். இந்த சர்ச்சில் நம்ம வந்து தேவன் இணைத்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், அவருடைய ஐக்கியத்துல நாம் தொடர்ந்து இருப்பதற்கு, சபையிலே நம்ம கூடி வரும்போதெல்லாம் நம்மை கழுவி சுத்திகரித்து தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியத்தை வலுப்படுத்தி கொண்டே இருப்பதுதான் சபையின் நோக்கம். எல்லாரும் சந்தோஷமா எழுத. வெளியில போனா உலகம், வெளியில போனா மாம்சம்,
உலகத்தில் இருக்கிற கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அவருடைய உறவிலிருந்து நம்மை பிரிக்கும், அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கும். எங்கேயாவது டேமேஜ் ஆகிட்டா சபைக்கு வரும்போது கர்த்தர் அதை உணர்த்தி, உடைத்து, அழ வைத்து, ஒப்புரவாக்கி உறவை திரும்பவுமாக ரினிவல் பண்ணி அனுப்புகிறது தான் இடம்தான் சபை. இல்லையா? அதனால தான் முதல் குறிப்பில் சொன்னேன், கட்டடம் இருக்கு, சபை இல்லைன்னு. இன்னைக்கு அந்த நோக்கம் இல்லாததுனால் அவங்க பாட்டுக்கு வர்றான், போறான், துதிக்கிறான், போட வேண்டியதை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறான். உறவு சீர்படுத்தப்பட்டிருக்கிறதா? எலும்பு முறிவு குணமாயிருக்கிறதா? ஆழமான புண்கள், வெளியிலே தெரியாத ஒரு புண், நம்முடைய இன்டீரியரான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தனித்தனியாக பார்த்து பேசுகிற இடம்தான் சபை. அவர் மாதிரி நம்மளை இன்டீரியரா பார்க்கறதுக்கு வேற யார் இருக்கா? உங்களுக்கு முன்னால நான் நிற்கிறேன், ஒயிட் அண்ட் ஒயிட்ல நிற்கிறேன், இதை தானே பார்ப்பீங்க. என்னுடைய இன்டிமேட், என்னுடைய இன்டீரியரை பார்க்கறதுக்கு யாரால முடியும்? இயேசுவால முடியும். இங்க வந்து நான் உட்கார்ந்து இருக்கும்போது செய்தியாளர் பேசும்போது என்னோடு அவர் பேசுகிறார், கரெக்ஷன் நடக்கிறது, தேவ சாயல் வளருகிறது. அட் எனிவே, அட் எனி காஸ்ட், எப்படினாலும் நான் தேவ சாயலை அடையணும்பா. அதனால அவரோடு நல்ல ஐக்கியத்துல இருங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுவார்ல, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடு இருக்கிறது. அதை வெளிப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் வேற யாரும் அவங்களுக்கு உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் மாறி உள்ள சேர்ந்துட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே 12 பேர்ல ஒருத்தன் இங்க இருந்துகிட்டே பொலிட்டிக்கல்லையும் மற்ற உலகத்திலையும் போய் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு இங்குள்ளே வந்துகிட்டே இருந்தான். அவன் பேர், ஊரை மட்டும் சொல்றேன், ஸ்காரியோத்து. ஏன்னா இதுதான் நல்ல பேர். அவருடைய டபுள் ஃபெல்லோஷிப் என்ன? ஏசனார் கூட இருந்தான், அண்ணா காய்போட இருந்தான், ஏரோது ஆட்களோடும் கூட இருந்தான். சபையிலும் இருக்காங்க, பொலிட்டிக்கல்ல இருக்காங்க. அப்புறம் எப்படி தேவசாயில அவங்க மெயின்டைன் பண்ண முடியும்? ஆண்டவர் எப்படி அவங்க கூட எடைப்பட முடியும்? ஒண்ணு அனலாறு அல்லது குளிர்ந்து போயிரு. இந்த ரெண்டும் இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். ஒண்ணு உலக மனுஷனாயிரு, இல்லாட்டா தேவ மனுஷனாயிரு. ரெண்டு லைஃப் வச்சுக்கிட்டு உள்ள வந்து உண்மையாகவே இருக்கிற மனிதர்கள் நீ ஒரு இடர்லாக இருக்கக்கூடாது. பாப்பார் ஆண்டவர். ஒரு சூழ்நிலை வரைக்கும் மனம் திரும்புக்கு டைம் கொடுத்துட்டே இருப்பார். இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போனா டக்குன்னு ஒரு சூழ்நிலையை மாற்றி வர முடியாதபடி ஆக்கி விட்டுறார். நான் நம்ம சபையை சொல்லலை, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, பொதுவாக சொல்றேன். பிரைஸலா. நான் இதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. உலகத்திலும் இருங்க, இங்கேயும் இருங்க அப்படின்னு சொல்ற ஆட்கள் இருக்காங்க. ஆனால் நான் அப்படி சொல்ல விரும்பலை. ஏன்னா எனக்கு சபையாக இருக்கணும். சர்ச் மஸ்ட் பி சர்ச். சபையா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறவங்க இருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி சத்தம் அலையில சொல்லுங்க. கேட்கட்டும், கர்த்தருக்கு மகிமையா இருக்கு. சபையா தான் இருக்கணும். அது தேவ சாயலை நாடி தேடி வருகிற ஒரு எருசலேம் குமாரத்திகள் கூட்டம், மணவாட்டிகளின் கூட்டம். பிரைஸ் தி லார்ட்.
எப்போ என் நேசர் வருவார்? எப்போ என் நேசர் வருவார்? அவளோடு காத்து கொண்டிருக்கு. அப்படி இருப்பீங்களா? அப்படி இருப்பீங்களா? Have intimate fellowship with God. கடைசியா imitate him. imitate him. அவரை போல செயல்படு. அல்லேலூயா. அவரை போல நடப்பது. முடிக்கிறேன். என்னுடைய இதை சொல்லிட்டு முடிக்கிறேன். அவரை போல செயல்படும். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை படியுங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆங்கில வேதத்தில் like a dear children imitate him. imitate him. நம்ம பிள்ளைங்களாம் இமிட்டேட் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? எங்கள் பிள்ளைங்கள்லாம், எங்கள் பேத்திமார்கள்லாம் அவங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் மாதிரியே மாறிடலாம். அந்த சண்டே ஸ்கூல் நடக்கும் பாருங்க, சூப்பராக நடக்கும். நம்ம சின்ன பிள்ளைங்க திருச்சி கன்வென்ஷன் போயிட்டு வந்தால் ஜெயராணி சிஸ்டரா சில பேர் பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது செய்தியாளர் வந்தால் அவங்கள மாதிரி பேசுவாங்க. அதுக்கு பேர் என்ன பேர்? இமிட்டேஷன்ஸ். சின்ன பிள்ளைங்களாம் மாறினா இமிட்டேட் பண்ணலாம், அனுமதி உண்டு. யார மாதிரி இமிட்டேட் பண்ணா மட்டும் அனுமதி உண்டு. இயேசுவை போல, லைக் ஜீசஸ். இயேசுவை போல நீ என்ன செய்ய? இமிட்டேட் பண்ணுப்பா. லைஃப் ஸ்டைல் அதுதான். புரியலையா? சரிதான் பாஸ்டர். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சரின்னு சொல்றீங்க? நம்ம யாரையாவது ஒருத்தரை இமிட்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்முடைய முன்னோர்களை இமிட்டேட் பண்றோம். எப்படியோ அந்த சாயல் வந்து பதிஞ்சிருக்கு. சந்திராஜ் பாஸ்டர் மாதிரியே பேசுறீங்க, ஹென்றி பாஸ்டர் மாதிரியே பேசுறீங்க, தினகரன் மாதிரியே இருக்கு உங்க பாட்டு, தினகரன் ஐயா மாதிரியே இருக்குது ஒரு பாட்டு. இப்படி நம்ம யாரையோ ஒருத்தர் என்ன செய்யறோம்? இமிட்டேட் பண்றோம். சேலை வாங்கினா யாரையோ இமிட்டேட் பண்ணி தான் வாங்குறோம். ட்ரெஸ் போட்டா தையல் ஸ்டிச்சிங், ஹேர் ஸ்டைல். ஏன்பா அப்படி முடி வெட்டி இருக்க? அவரை மாதிரி. பிரைஸ்லா. இன்விடேஷன் இல்லாம இருக்கா? நான் சொல்றது தவறா? காலர், பட்டன், ஷூ எல்லாமே ஏதோ ஒரு பார்த்தத அதே மாதிரி. இதெல்லாம் இருக்கட்டும், இது தப்பே கிடையாது, வச்சுக்கோங்க. ஆனா இதுக்கு மேலாக ஒரு இமிட்டேட் நமக்கு பெரிய ஹீரோ இருக்கிறார். Jesus is our divine model. Jesus is our divine model. Glorious model. தெய்வீக மாதிரி. அந்த மாடலை இமிட்டேட் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். பவுல் ஆலோசனை கொடுக்கிறார், பிரியமான பிள்ளைகளாக போல, டியர் சில்ட்ரன். ரொம்ப டியரா இருக்கிற அப்பா மாதிரியே இருப்பாங்கல்ல, அது மாதிரி அந்த காரியத்தை தான் அவர் டியர் சில்ட்ரன் சொல்றார். பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் தேவனை, இயேசுவை பின்பற்றுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இமிட்டேட் பண்ணுங்க. ஏசப்பா மாதிரி உங்களை நினைச்சுக்கணும். நினப்பு இருந்தா தானே அந்த அப்படி ட்ரை பண்ணுவோம். நமக்கு இயேசுவின் நினைப்பு இருந்தா தான். அவர் ஸ்கேல் இல்லாட்டாலும் என்னத்தையாவது போட்டு இயேசுநாதர் மாதிரியே வாழலாம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இயேசுநாதர் மாதிரியே வீட்டுக்கு போய் பேசணும். கைண்ட் வேர்ட்ஸ், அன்பிலே நடந்து கொள்ளுங்க.
ஏசப்பா எப்படி பதில் கொடுப்பாரோ அப்படி கொடுங்க. நம்மளால முடியாத சாமி அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். முடியாததை செய்ய சொல்லுகிறவர் நம்முடைய இயேசு அல்ல. நம்மளால முடியாததை செய் அப்படின்னு சொல்றவரு நம்ம இயேசு அல்ல. நம்மால முடியும். நமக்குள்ளே ஒரு புதிய சிஸ்டம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நமக்குள்ளே நியூ சிஸ்டம் வந்துருச்சு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நியூ சிஸ்டம் உள்ள வந்துருச்சு. பழைய சிஸ்டம் இருந்துச்சுன்னா முடியாது. நியூ சிஸ்டம் இருந்துச்சுன்னா முடியும். பிதாவை போல பூர்ண சர்க்குணரா இருக்கணும்னா அவரை போல நம்ம வந்து இமிட்டேட் பண்ணாதான் முடியும். அப்படி செயல்பட தான் இந்த ஜென்ம சுபாவத்தினுடைய நாடி நரம்பு எல்லாமே சாம்பலாக மாறும். ஜென்ம சுபாவம் ஒழியணும்னா நான் தேவ சுபாவத்தை ஆக்டிங்ல கொண்டு வரணும். அல்லேலூயா. ரெண்டையும் சுமந்துகிட்டு அலையாத. முக்கியத்துவம் தேவ சாயலுக்கு தேவ சுபாவத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதை நீங்க செயல்படுத்தி பாருங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நான் தானா? நீதான். அதற்காகத்தான் உனக்காக ரத்தம் சிந்தினேன். அதற்காகத்தான் என்னுடைய ஆவியானவரை உனக்குள்ளே வைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி நம்ம அவரை போல செயல்பட்டால் அவர் சொன்னதெல்லாம் நம்மளால் நிறைவேற்ற முடியும். மத்தேயு 5க்கு வாங்க. பழைய ஏற்பாட்டை நமக்கு தேவன் புதிய சிஸ்டத்திலே வாழ்கிற நமக்காக கொடுத்திருக்கிறார். நிறைய உண்டு. அதுல நான் உங்களுக்கு கடைசியாக சொல்ல விரும்புகிற காரியம் 44 இருந்து படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். முடியுமா? ஸ்டீவனால முடியாது. ஆனால் இயேசுவை போல மாறணும்னு நான் செயல்பட்டால் முடியும். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். திருட்டு பயல அப்படின்னு ஒருத்தர் நம்ம சொல்லலாம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். சொல்ல முடியுமா? யோசிக்கணும் பாஸ்டர். அவரை போல மாறு, அவரை போல பேசு, அவரை போல சிந்தி, அவரை போல நடந்து கொள். அப்படி நீ பிராக்டிஸ் பண்ணும்போது பரிசுத்த ஆவியான உனக்கு கூடுதல் பலனை கொடுத்து உன்னை நிரூபிப்பார். You can prove your divine nature. திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நமக்காக மகா மேன்மையும் மகிமையுமான அருமையுமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் என்னுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். நம்புகிறவங்க அல்ல சொல்லுங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். இப்படி செய்யவிட்டால் உலகத்தில் இருக்கிற பிசாசுக்கு இப்படி செஞ்சா பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு பிள்ளைகள். இப்படி செய்யலைன்னா இந்த உலகத்துல ஒருத்தன் இருக்கான்ல அவனுக்கு தான் பிள்ளைகளா இருக்கும், கீழ்ப்படியான பிள்ளைகளா இருக்கும். நீங்க யாருக்கு பிள்ளையா இருக்க விரும்புறீங்க? இப்படி செஞ்சாதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். இல்லைன்னா நீ பார்த்துக்கோ. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதியில் உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நல்லவங்க மேலையும் பொல்லாதவங்க மேலையும் சூரியன் டெய்லி உதிக்குது. அவர் நம்மெல்லாம் அந்த சூரியனுக்கு மேல அதிகாரம் இருந்துச்சுன்னா வட இந்தியா பூரா இருட்டாயிட்டும். என்னை எதிர்க்கிறவங்களுக்கு இன்னைக்கு சூரியன் உதிக்காமல் இருப்பதாக சொல்லிடுறோமா இல்லையா?
நல்லவங்களுக்கும் பொல்லாதவங்களுக்கும் கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றான் பாருங்க. அவனுக்கும் சூரியன், அவனுக்கு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் முடிவு உண்டு, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் உண்டு. வெயிட் பண்ணுப்பா, அது வரைக்கும் வெயிட் பண்ணு. இப்ப என்னுடைய கேரக்டர் என்ன செஞ்சிடாத, மாத்திராத. இப்படி ஒருத்தன் யோனா மாத்த விரும்பினான், நீவே அழிக்கணும், என்னுடைய கேரக்டரை மாத்தாதப்பா. அவங்க மனம் திரும்பிட்டாங்க, அவங்கள மன்னிப்பேன், உன் டென்ட் எடுத்துட்டு ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர், தெரிஞ்சுக்கோங்க. மன்னிங்க, அவர் மன்னிக்கிறது போல நீங்களும் மன்னிங்க. அப்படியே யானை மாதிரி பாம்பு மாதிரி வைராக்கியமா உள்ள ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் பேசுங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதனால நான் உரிமையோடு பேசுறேன். உங்க மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறதுனால உரிமையோடு பேசுறேன். உங்களுடைய இயேசு கிறிஸ்து ரத்தம் கொடுத்து விலைக்கு வாங்கினதினால் நீங்கள் உங்களுக்கு சொந்தம் இல்லை, நீங்கள் தேவனுடைய கேரக்டருக்கு தான் சொந்தம் என்ற அதிகாரத்தோடு பேசுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம பெருமை எல்லாம் சிலுவையின் அடிவாரத்துக்கு வந்துடட்டும். நம்முடைய வைராக்கியம், மாம்ச வைராக்கியம் எல்லாம் சிலுவை. சத்துருக்களே சிநேகிக்க சொல்லி இருக்கிறார். இப்ப சபையில் இருக்கிறவங்களே சிநேகிக்க விட்டால் என்ன? உயர்வு தாழ்வு பாகுபாடு இதெல்லாம் டிவைன் கேரக்டர் கிடையாது. டெய்லி செக் பண்ணுங்க உங்களுடைய கேரக்டரை. பரலோகத்துக்கு போகணும்னு விரும்புறவங்க மாத்திரம் டெய்லி செக் யுவர் உங்களுடைய உரையாடல்கள், உங்களுடைய இன்னர் உள்ளான மனதிலே வச்சிருக்கிற அந்த நோக்கம், அந்த நோக்கம் தேவனுடைய சித்தத்தோடு இணையட்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான், யாரும் பூரண புருஷர்கள் இல்லை. ஆனால் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக, எங்கேயும் நிற்காமல், எங்கேயும் சோர்ந்து போகாமல், எங்கேயுமே திரும்பி பார்த்து விடாமல், let us go forward towards the perfection. கர்த்தருக்கு சித்தமானால் திரும்பவுமா பவுல் சொல்லிட்டாரு, திரும்பவுமா மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறு, கைகளை வைக்குதல் என்ற இந்த அஸ்திவார உபதேசத்தையே பேசிக்கிட்டே இருக்க விடாதீங்கப்பா. பூர்ணராக கடந்து போங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு ஆளை மன்னிச்சுட்டு போய் உங்க கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க, ஏசப்பாவினுடைய சாயல் தெரியும். ஒருத்தருக்கு உதவி செஞ்சிட்டு போய் கண்ணாடியில முகத்தை பாருங்க, உங்க முகத்துல ஏசப்பா அவருடைய ஷைனிங் அப்படியே பிரகாசிக்கும். ஒரு 5 பேர் உங்களை திட்டிட்டு நீங்க அமைதியா போயிட்டீங்கன்னா போய் நேர கண்ணாடியை பாருங்க, அப்படியே முகத்துல தேவ பிரசன்னம் இருக்கும். சண்டையை போட்டுட்டு ஏத்து பேசிட்டு உள்ளுக்குள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டே இருந்துட்டு கண்ணாடியை பாருங்க, சீக்காளி மாதிரி தெரியும். இன்னும் நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் போதாதுன்னு எவரைய நிர்வாகியம் சொன்னது போல உங்களுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவின் நோக்கம் என்ன? குமாரனை போல மாறணும். குமாரனின் நோக்கம் என்ன? பிதாவை போல மாறணும். பரிசுத்த ஆவியானுடைய செயல் என்ன? அவரை போல மாற்றுவது. நாம் அவரோடு இணைந்து கொள்வோமா? முழங்கால் நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.